அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் 8 எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நம்மளுக்கு 829009 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 869 அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்குது. 869 அப்படிங்கும்போது நம்ம நேற்று கொடுத்ததில் 829009 749 சொல்லிட்டு 9 ரொம்ப டார்கெட் பண்ணி தான் நம்ம சி போர்டில் 9 அப்படிங்கிறது நம்ம கேரண்டியாகவே சொல்லிட்டோம். ஸோ அதில் அதே மாதிரியே நம்மளுக்கு சி போர்டில் 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. கண்டிப்பாக தினசரி வெற்றிகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் நல்லாவே பார்க்குறீங்க. ஆல் போர்டாக இருந்தாலும் சரி, ஆல் போர்டு, சி போர்டு எதுவாக இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கோம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ஒரு கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம எடுக்கிற தினசரி கணிப்புகளாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற பேட்டர்னில் பவர் நம்பர் சார்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு தினசரி வெற்றிகள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்ற கருத்து இல்லை. ஸோ இதில் சொல்ல போனால் இந்த 5645 அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் 8, சரிங்களா? ஏ போர்டில் 8, அதாவது 56458 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படி பார்த்திங்கன்னா 0086 00 8 8க்கு 6, சரிங்களா? ஸோ 8க்கு 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2163 2க்கு 1 1க்கு 6 6க்கு நம்மளுக்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு, சாரி, 6க்கு 3 3க்கு 9 6க்கு 3 3க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எண்கள் என்னமாக வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 6க்கு 3 3க்கு 9னா 5க்கு 8 8க்கு 2 வரலாம். ஸோ இன்றைக்கிக்குரிய கணிப்பில் நம்மளுக்கு 8க்கு 2 வரலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 0086 8க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 3 வரலாம். ஸோ 6க்கு 3 அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பவர் சார்ட்டில் நான் அதை விளக்கமாக இன்றைக்கி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால் ஜஸ்ட்டு டேரெக்டாக என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். நாளைக்குரிய வீடியோவில் அந்த பவர் சார்ட்டில் எப்படி இந்த பேட்டர்னில் எப்படி வந்திருக்கு, 5க்கு 6 6க்கு 4 4க்கு 5 5க்கு 8 அப்புறம் நம்மளுக்கு எப்படி இந்த 2 நான் எடுத்தேன் அப்படிங்கிறது நான் அதுக்குரிய வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம டேரெக்டாக கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஸோ 6க்கு 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை எடுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6க்கு 3 3க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 6. ஸோ இந்த சார்ட்டுப்படி, பவர் சார்ட்டுப்படி நம்மளுக்கு 236 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்புகள் வருது. ஸோ 236 அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்புகளாக இதிலேருந்து வைக்கிறோம், சரிங்களா? ஓகே, 236 அப்படிங்கும்போது 8க்கு 2 6க்கு 3 9க்கு 6. சொல்லப்போனால் சப்போஸ் இந்த 8க்கு 2 வராமல் அப்படின்னா 8க்கு 3 வரும். ஏன்னா நம்ம இந்த ஒரு சின்ன விஷயத்தில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரு வேளை 6க்கு 3 வரலன்னா 6க்கு 4 வரும். 9க்கு 6 வரலன்னா 9க்கு 7 வரும். ஸோ நம்மளுக்கு 236 347. ஆக்சுவலாக நம்ம எடுத்த கணிப்பு பார்த்திங்கன்னா 236 தான். ஆனால் ஒரு வேளை 2 வரலன்னா 3 வரலாம், 3 வரலன்னா 4 வரலாம், 6 வரலன்னா 7 வரலாம். அப்படிங்கிறதோட நான் இந்த கணிப்புகளை முடிச்சுக்கிறேன். ஸோ 236 347 இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்புகள், ஓகேவா? சரி, சப்போஸ் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 2ம் வரல 3ம் வரல அப்படின்னா 8க்கு 5 பவர், ஓகேங்களா? அதே மாதிரி 6க்கு 4. ஒரு வேளை நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் நம்ம கணக்கில் பார்க்கும்போது 2க்கு 5 6, 2க்கு 5 4, 2 1 6 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இன்னும் வராமல் இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக வரலன்னு சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு சி போர்டில் இன்னும் 8 வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு வேளை பெண்டிங் நம்பரில் வச்சா அந்த 548ஆக வைக்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த கெஸ்ஸிங்கோட நான் முடிச்சிடுறேன். 548. ஸோ அவ்வளோதான். நம்ம எடுக்கக்கூடியது 236 347 548. அவ்வளோதான். இதில் நம்ம ஏபி ஏசிபிசி அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் பார்த்தோம். ஏபி ஏசி பிசி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா 47 48 48
36. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 8க்கு 4 7க்கு 4 44 கூட ஒரு கணிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி 54 34 23. ஸோ 47 48 36 23 44 54 34. ஸோ 4 இதில் ஒரு 3 3 6 1 மொத்தம் 7 செட்டு வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிஎலாக ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 4 தான் ரொம்ப, ஏன்னா 8க்கும் 4 6க்கும் 4 3க்கு 4 அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு எல்லா போர்ட்லேயுமே சரி 869 ரிசல்ட்டுக்கு 8க்கு 4 6க்கு 4 3க்கு 4 அப்படிங்கும்போது 4 தான் நம்மளுக்கு வந்து ஒரு கணிப்புகளாக இருக்குது. அப்படி சப்போஸ் 4 அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டில் 8 கூட வரலாம். ஸோ இவ்வளோ தான் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்பு. நேற்று வந்து சி போர்டில் 9 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டில் 4 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக நம்ம கணிப்புகளில் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிறது இல்லை. ஒன்று பாக்ஸில் இல்லை டேரெக்டாக இல்லை வந்து இல்லை சி போர்டு இல்லை ஆல் போர்டுன்னு அப்படி தொடர்ச்சியாக பல வெற்றிகளை கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் இது மூலம் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் கணிப்புகளை நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், அதுக்குரிய நிறைய இடத்துல நம்மளுக்கு கொடுக்குற கணிப்புகள் அனைத்துமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய சேனலுக்குன்னு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணணும், நம்ம சேனலுக்குன்னு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களால் நம்மளுடைய சேனலும் வளரும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது மூலியமாக உங்கள் முன்னாடி வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கையாக இருக்குது. இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும். நான் திரும்ப வந்து நம்ம எடுத்த கணிப்புகளை சொல்கிறேன். 236 347 548 இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம எடுக்கிற கணிப்பு. பாருங்கள், அதாவது நேற்று ரிசல்ட்டுக்கு 869க்கு நம்ம எடுத்திருக்கோம். 8க்கு 2 6க்கு 3 9க்கு 6. அதே மாதிரி 8க்கு 3 6க்கு 4 9க்கு 7. 8க்கு 5 6க்கு 4 9க்கு 8. ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுக்க கணிப்புகள். பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவசியம் மறக்காமல் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஜாயின் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. இது மட்டும் நம்ம சேனலுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குற அந்த கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குற எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வைக்கிறேன். நீங்கள் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி இரவுலேருந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு 9 மணிக்கு நைட்டு 9 to 10க்குள்ளே நம்மளுக்கு வீடியோ வரும். நேற்று கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால என்னால் நேற்று சரி இன்றைக்கி சரி காலையில் வீடியோ போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமைச்சு விட்டது. அதனால தான் பாருங்கள் நண்பர்களே, திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.